வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஓல்டு கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து இந்தியன் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 400 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 5வது வீடியோவில் 400லேருந்து ஒரு 500க்குள்ளே உள்ள 100 கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த பிளாக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் நோன் அஸ் தி பிளாக் கோல்டு. ஸோ பிளாக் கோல்டு கருப்பு தங்கம்னு எதாவது சொல்லுவோம். கோலை தான் வந்து நம்ம வந்து நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் த குரூப் ஆஃப் அலுமினோ சிலிகேட் மினரல்ஸ். அலுமினோ சிலிகேட் மினரல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸாக வந்து மேக் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதுவுமே வந்து அலுமினோ சிலிகேட் மினரல்ஸ் கிடையாது. இது பாக்சைட் கிடையாது, குரோமைட் கிடையாது, மேங்கனைஸ் கிடையாது. இது வந்து மைக்கா தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதில் வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஜியோ பவர் எனர்ஜி. ஸோ அதில் வந்து ஜியோ பவர் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ கோல் வந்து ரெனியூவபிள் கிடையாது, நேச்சுரல் கேஸ் யுரேனியம்லாம் வந்து ரெனியூவபிள் கிடையாது. ஸோ இந்த ஜியோ தெர்மல் பவர் வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து the acid which is secreted by the glands in the stomach wall. என்ன ஆசிட் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது எதில் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஐஸ். ஸோ இது நம்ம கெமிஸ்ட்ரி புக்கில் பார்த்துருக்கோம். சாலிட் கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சிமெண்ட் கண்டெய்னிங் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லைம். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லைம் இருந்துச்சு அப்படின்னா கிராக்ஸ் டியூரிங் செட்டிங். ஸோ செட்டிங்ஸ் அப்போ அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிராக்ஸ் விழும். ஸோ அதான் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லைம் இருந்துச்சுன்னா அதான் ஆகும் கிராக்ஸ் டியூரிங் செட்டிங். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மைக்ரோ எலமெண்ட். ஸோ மைக்ரோ கொஞ்சம் எலமெண்ட் வந்து நம்ம வந்து தேவைப்படும். ஸோ அதில் வந்து எது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா குளோரின் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளோரின். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பர் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோ எலமெண்ட் கண்டென்ட் கொஞ்சம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நம்ம தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டர்லேயே வந்து 1 மில்லிகிராம் பர் லிட்டரில் வந்து காப்பர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராக் சால்ட்டு இஸ் எ மினரல் கண்டெய்னிங் சோடியம். ஸோ ராக் சால்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் இருக்கும் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன் எ நியூக்ளியர் ரியாக்டர் த மெட்டீரியல் யூஸ் ஃபார் அப்சர்விங் நியூட்ரான்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் கேட்மியம். ஸோ கேட்மியம் தான் கரெக்டான ஆன்சர். சால்டர்ன்றது லெட் டின் அலாய் அப்படின்னு தெரியும். ஸோ லெட்டும் டின்னும் சேர்ந்து தான் வந்து சால்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஓசோன் டெப்ளீஷன் எது வந்து மேஜராக இருக்கும் அப்படின்னா சிஎஃப்சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன் பார்த்துருக்கோம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் அக்கர்ஸ் இன் தி ஃப்ரீ ஸ்டேட். ஸோ இதில் வந்து எது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் அக்கர்ஸாக இருக்கும் அப்படின்னா லெட். ஸோ லெட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் காப்பர் இஸ் ரிஃபைன்ட் பை ரோஸ்டிங் மெத்தட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ காப்பர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ரோஸ்டிங் மெத்தட் கரெக்டான ஆன்சர். Which one of the following is used for preservative for foodstuff? சோடியம் பென்சோயேட். நம்ம அந்த ஊறுகாலாம் வந்து கெட்டு போடாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரிசர்வேட்டிவாக வந்து நம்ம கலப்போம். ஊறுகாய் மட்டும் இல்லை, நிறையா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கலப்பாங்க. என்ன அப்படின்னா சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த எலமெண்ட் வித் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதில் வந்து எது அப்படின்னா நம்ம ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா ஹீலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துருக்கோம். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான்னு பார்த்துருக்கோமா. ஏ இஸ் ஈக்குவல் டு பி, எம் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் என் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் நம்பருங்கிறது 17 புரோட்டான் இருக்குது. ஸோ மாஸ் நம்பர் 36 அப்படின்னா 36லேருந்து 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19 நியூட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம இது நீங்கள் புரியல அப்படின்னா எப்படி ஆக வச்சுக்கணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஏபிஜிபி படிச்சிருப்பீங்க. ஏபிங்கிறது ஆக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம் இஸ் ஈக்குவல் டு பிஎன் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. எம் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் என் அதை ஆக வச்சுக்கோங்க. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான் அதை ஆக வச்சுட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சீவீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எதில் இருக்கும் அப்படின்னா அயோடின். அயோடின் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சீவீட்ஸ். நெக்ஸ்ட் த ரிசோர்ஸ் விச் கேன் பி யூஸ் கண்டினியூஸ்லி இயர் ஆஃப்டர் இயர். என்னது ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோமா. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுங்கிறது வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்.
காற்று விண்டெல்லாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் கீப்ஸ் ஃபுட் அன்ஸ்பாயில்டு பிகாஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான இட்ஸ் லோ டெம்பரேச்சர் பாக்டீரியா அண்ட் மோல்ஸ் கேன் இன்ஆக்டிவ். ஸோ அது ரெண்டுமே வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் பார்த்தோன்னே அட் லோ டெம்பரேச்சர் த ஜெம்ஸ் ஆர் கில்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் தான். பட் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்ஆக்டிவாக இருக்கிறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அயன் இருக்கும், குரோமியம் இருக்கும், நிக்கல் இருக்கும். டங்ஸ்டன்கிற எலமெண்ட் இருக்காது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எது வந்து மிக்சர் கிடையாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஏர்லலாம் வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் நிறைய கலவை இருக்கும். எல்பிஜியில் ப்ரோப்பேன் பியூட்டேன்லாம் இருக்கும். கேஸ்லைன் கிடையாது. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் தான் இஸ் நாட் அ மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் when hydrogen starts burning in air it produces. ஸோ வந்து ஹைட்ரஜன் வந்து ஏரில் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் தான் கிடைக்கும். ஸோ வாட்டருங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் மெர்க்குரி இஸ் அ லிக்விட் மெட்டல். பார்த்துருக்கோமா? ஸோ மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டல் இருக்கும். ஸோ இதே கண்டிஷனில் வந்து வேறு ஒரு மெட்டலும் இதே மாதிரி இருக்கும். புரோமின்கிற மெட்டலும் வந்து இதே மாதிரி இருக்கும், லிக்விட் மெட்டலாகவே இருக்கும். மெர்க்குரி இஸ் த லிக்விட் மெட்டல்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஸ்பிரிட் இன் கான்டாக்ட் வித் த பாடி கிவ்ஸ் கூல் சென்சேஷன். ஸோ நீங்கள் இப்போ சானிடைசர்லாம் கையில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அது வந்து எதனால் அப்படின்னா ஹைலி வாலடைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா ஹைலி வாலடைல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தாஜ்மஹால் இஸ் கிரேட்லி அஃபெக்டட் டியூ டு ஆசிட் ரெயினா நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னங்கள்லாம் வந்து நிறையா வந்து ஆசிட் ரெயினால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் த யூனிட் ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் மோல் பை லிட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2 அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். த மோஸ்ட் அபண்டன்ட் இன் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் என்னது? நைட்ரஜனா? 78% இருக்கா? ஸோ நைட்ரஜன் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் மினரல் இஸ் தி ஓர் ஆஃப் தி அலுமினியம்? ஸோ அலுமினியம் எதோட ஒரு பாக்சைடு பார்த்துருக்கோமா? ஸோ பாக்சைடு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் which gas is used for converting vegetable oils into saturated fats? ஸோ ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துருக்கோமா? ஸோ H2. ஸோ H2 தான், ஹைட்ரஜன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா கால்சியம் ஹைப்போக்ளோரைடு CaOCl2 அப்படின்னு பார்த்துருக்கோம். CA ப்ராக்கெட்டில் OCl2 அப்படிங்கிறதான் வந்து கால்சியம் ஹைப்போகார்பனேட் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் OH குரூப் கேன் பி ஐடென்டிஃபைடு பை. ஸோ OHனா ஆல்கஹால் குரூப். ஸோ ஆல்கஹால் குரூப் எதை வச்சு கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா FeCl3 டெஸ்ட். ஸோ அதில் வச்சு தான் நம்ம வந்து ஆல்கஹால் குரூப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் மோட்டார் காரில் அதிகமாக வந்து போகிறது வெளியில் வர பாய்சனான கேஸ் வந்து என்ன அப்படின்னா லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டல் தான் வந்து அதிகமாக மென்டல் டிசீஸை வந்து உருவாக்குறதுக்கான காஸ் பண்ணுறதுக்கான பொல்யூட்டன்ட் எது அப்படின்னா லெட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு எட்டி இருக்கிற ஆட்டமாக இருந்துச்சு, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 0வாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வர நெகட்டிவ் ஆகும். ஆனால் பாசிட்டிவாக மட்டும் இருக்கவே இருக்காது. வில் ஆல்வேஸ் நெவர் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கேன் நெவர் பி பாசிட்டிவாக இருக்காது. 0வாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவாக இருக்கும் எலக்ட்ரான். த கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ் have more mobility than the holes because they express collision less frequently. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. the mass number of nucleus. ஸோ மாஸ் நம்பருங்கிறது ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரானா. ஸோ அது வந்து ஈக்குவல் ஆர் சம்டைம்ஸ் மோர் தென் தி அட்டாமிக் நம்பர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். Iodine can be separated from a mixture of iodine and potassium chloride by என்ன ப்ராசஸ்? சப்ளிமேஷன் ப்ராசஸ். சப்ளிமேஷன் தான் கரெக்ட். சப்ளிமேஷன் ப்ராசஸில் அயோடினையும் பொட்டாசியம் மிக்சர் ஆஃப் அயோடின் அண்ட் பொட்டாசியம் குளோரைடில் அயோடினை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு த மெட்டல் விச் இஸ் நான் டாக்ஸிக் இன் நேச்சர். ஸோ கோல்டு வந்து நான் டாக்ஸிக்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் த கேஸ் தட் யூஸ்வலி காஸ் எக்ஸ்ப்ளோஷன் இன் கோல் மைன்ஸ். ஸோ இதுக்கு வந்து மீத்தேன் கேஸ். ஸோ மீத்தேன் கேஸ்னால தான் அடிக்கடி வந்து அங்கே எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் அன் ஆட்டம் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னன்னா நியூக்ளியஸை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அதை பொறுத்து தான் வந்து கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். நெக்ஸ்ட் த பவர்ஃபுல் ஐ இரிட்டன்ட் ப்ரெசன்ட் இன் ஸ்மோக் என்ன இருக்கும் அப்படின்னா பெரா ஆக்சியஸ்டைல் நைட்ரேட். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். பெரா ஆக்சியஸ்டைல் நைட்ரேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் லெட் கலினா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே ரிப்பீட் ஆகிருக்கு. when the water itself combines chemically with the some element or mineral it is called as. ஸோ இது வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷன் தான் கரெக்டான ஆன்சர். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டாங்க. இந்த 20ங்கிறத வந்து எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எழுதுவோம், அடுத்தது 8 எழுதுவோம். ஸோ 2 8 8 2. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 2 8 8 2 அதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும். த மோஸ்ட் ரியாக்டிவ் அமாங் தி ஹாலஜன்ஸ். ஸோ இதில் ஹாலஜன்ஸில் வந்து ஃப்ளோரின் கேஸ் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஃப்ளோரின். ஸோ ஃப்ளோரின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜியில் வந்து எது வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா பியூட்டேன். ஸோ பியூட்டேன் தான் மேக்ஸிமம் இருக்கும். எல்பிஜியில் பியூட்டேனும் ப்ரொப்பேனும் சேர்ந்துருக்கும். ஸோ பியூட்டேன் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சம்மர் டைமில் வந்து பியூட்டேன்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMNO4 கேன் பி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் யூஸிங் காப்பர் எலக்ட்ரோடு. இதில் வந்து காப்பர் வந்து கேத்தோடாகவும் ஆக்சிஜன் வந்து ஆனோடாகவும் இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். விச் ஆஃப் தி இனட் கேஸ் கேன் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் எதுனா ஜெனான். ஜெனான் வந்து கேன் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸாக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேர்னிங் பைரைட்ஸ் ஓர்ஸ் கிவ்ஸ் அவுட் எது வெளில வரும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளில வரும். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து பைரைட்ஸை வந்து எரிச்சோம் அப்படின்னா வெளியில் வர கேஸ் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஹேஸ் ப்ளஸ் ஆக்சிடேஷன், அதாவது ப்ளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஒன்லி இன் இந்த மாதிரி இதில் தான் வந்து இதில் வந்து ஆக்சிஜன் வந்து +2 ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கும். OF2ல் வந்து F2O அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் நேமாக இருக்கும். இதில் வந்து ஓங்கிறது வந்து +2ஆக இருக்கும், Fங்கிறது -1ஆக இருக்கும். which one of the following elements is used in the manufacture of fertilizer? ஸோ ஃபெர்டிலைசர்னாலே நம்மளுக்கு NPP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NPP நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ். ஸோ இதில் வந்து பொட்டாசியம் தான் கரெக்டான ஆன்சர். ஃபெர்டிலைசர்னா NPP நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ். நேச்சுரல் ரப்பர் நம்ம பார்த்துருக்கோம், ஐசோப்ரீன்ங்கிறது நேச்சுரல் ரப்பர். In addition to the hydrogen, the other abundant element present in the sun surface. சன்னில் வந்து எது எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா அதாவது ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்தது தான் வந்து சன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இங்கே வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஹீலியம்ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்பிஜியில் வந்து மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட் பியூட்டேன் பார்த்தோம்ல. ஸோ பியூட்டேன் தான் கரெக்டான ஆன்சர். த ஓசோன் லேயர் ப்ரெசன்ட் இன் 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் வந்து ஓசோன் இருக்கிற லேயர் பேர் என்ன ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. the electric iron has heating element made of நிக்ரோம் பார்த்துருக்கோமா. ஸோ நிக்ரோம் தான் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜிங்க் கோட்டிங் வந்து கல்வனைசேஷன் சொல்லுவோமா, கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம எதை பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க் கோட்டிங் கொடுப்போம். ஜிங்க் கோட்டிங்கிறது galvanization அப்படின்னு சொல்லுவோம். The particle required to continue the chain process of uranium fission is நம்ம பார்த்துருக்கோம் நியூட்ரான் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நியூட்ரான் தான் வந்து அந்த வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆன்டி நாக்கிங், அதுக்காக டெட்ரா எத்தில் லெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ டெட்ரா எத்தில் லெட். ஸோ இதனால தான் வந்து லெட் வந்து வெளியில் போகும், மென்டல் டிசாஸ்டர்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லெட் கண்டென்ட் தான் வந்து இந்த மோட்டார் கார்லேருந்து வெளியில் போகும். அது எதுலேருந்து நம்ம கலக்கிறோம் அப்படின்னா இந்த ஆன்டி நாக்கிங் ஆகும், இன்ஜின் வந்து நாக் ஆகும். அப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டெட்ரா எத்தில் லெட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பொல்யூட்டன்ட்டும் வெளியில் வரும். The chief source of productions of nitrogenous fertilizer. nitrogenous fertilizerனா அமோனியா இருக்கும், நைட்ரஜன் எழுதிடாதீங்க. ஸோ அமோனியா தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் the element used for making solar cells பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே, சிலிக்கான் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் which one of the following is a iron ore? ஸோ iron ore வந்து மேக்னடைடு. ஸோ மேக்னடைடு வந்து இங்கே வந்து iron ore-ஆக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெல். ஸோ ஜெல்லுங்கிறது ஷேவிங் க்ரீமும் ஃபேஸ் க்ரீம் ரெண்டுமே வந்து ஜெல் தான். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஷேவிங் க்ரீம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பேக்லைட் இஸ் அ கோபாலிமர் ஆஃப் ஃபீனால் அண்ட் ஃபார்மால்டிஹைடு. நெக்ஸ்ட் when a spoon is to be electroplated with the nickel, the spoon is ஸ்பூனை வந்து நம்ம கேத்தோடாவும்
பியூர் நிக்கல் ரெட் ராடை வந்து ஆனோடாவும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் போபால் கேஸ் ட்ரெஜடி மெத்தில் ஐசோசைனேட். ஸோ கரெக்டான ஆன்சர். என்ன கேஸ் இல்லைன்னு மெத்தில் ஐசோசைனேட். நெக்ஸ்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமமாக வந்து ப்ளே ரோல் பண்ணோம் அப்படின்னா 36% வரையும் வாட்டர் வேப்பர் தான். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. வாட்டர் வேப்பர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த சி டைவர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்க நைட்ரஜன் கேஸோட எதை கலப்பாங்க அப்படின்னா ஹீலியம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீலியம் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆக்சிஜன் டேங்கில் வந்து ஹீலியமும் ஆக்சிஜன் இருக்கும். சாரி. நெக்ஸ்ட் போபால் கேஸ் ட்ரெஜடி இங்கே இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பாசிங் கார்பன் டை ஆக்சைடு ஓவர் ஸ்லாக்டு லைன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு குளோரின் கேஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க. குளோரின் ஓவர் தி ஸ்லாக்டு லைன் கரெக்டான ஆன்சர். சி டைவர்ஸ் வந்து இங்கே ஹீலியம் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து குளோரின் ஓவர் ஸ்லாக்டு லைன். ஸோ அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கேஸ் ட்ரெஜடி டியூரிங் போபால் இதில் வந்து மெத்தில் ஐசோசைனேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம்ங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் அனஸ்தட்டிக் இன் நேச்சர். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பாஸ் ஜீன். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது எக்ஸஸாக வந்து குளோரோஃபார்ம் கொடுத்தாலும் லிவர் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து அந்த ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் நாட் a மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆக்சிஜன். ஸோ இது வந்து எது வந்து கிடையாது அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் மேங்கனைஸ் டை-ஆக்சைடு வந்து இஸ் நாட் அ மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆக்சிஜன். ஸோ இது வந்து ஜேஇயில் கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி ஜேஇயில் ஒரு ஸ்லாட்டில் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ்னா மிக்சர், ஹோமோஜினியஸ் சிஸ்டம்ங்கிறது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. அலாய்ஸ்னா 2 or more மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறது. பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை அடிஷன் ஆஃப் சோடியம் கார்போனேட். சோடியம் கார்பனேட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ஒன் ஆஃப் தி பொல்யூட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் பிக் சிட்டி. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து லெட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வுட் ஸ்பிரிட் வந்து மெத்தில் ஆல்கஹால் தான் வந்து நம்ம வுட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பயோடீசல். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பயோடீசல் அப்படிங்கிறது டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா வந்து இட்ஸ் aqueous solutions turns red litmus into blue. ஸோ அதான் அதோட ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. இதில் வந்து எது வந்து ஆட் ஒன்னாக இருக்கும் அப்படின்னா ஸ்லேக்டு லைம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மார்பிள், சாக்கு, லைம்ஸ்டோன்லாம் ஒரே குரூப்பாக இருக்கும். இதில் வந்து ஸ்லேக்டு லைம்ங்கிறது வந்து அனதர் குரூப். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ஒன் பொல்யூட்டன்ஸ் ஏர் ஆன் ஏ பிக் சிட்டி. ஸோ லெட் தான் கரெக்டான ஆன்சர். ஃபயர் ஃபைட்டிங் கிளாத்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஆஸ்பெட்டாஸில் இருக்கும். ஸோ ஆஸ்பெட்டாஸில் தான் இருக்கும். ஸோ ஆஸ்பெட்டாஸ்ங்கிறது எதோட மிக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் கேஸ் இஸ் தி மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் தான் வந்து நம்ம வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிராஸ். ஸோ பிராஸில் இசட் வரல, அப்போ காப்பரும் டின்னும் தான் காப்பரும் ஜிங்க்கு தான் வந்து காப்பரும் டின்னு தான் வந்து இதோட ஆன்சர். இசட் எதில் வரலையோ அதில் வந்து ஜிங்க் வரும். ஸோ காப்பரும் ஜிங்க் தான் வந்து இதோட ஆன்சர். காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராஸ்ன்னு சொல்லுவோம். பிரான்ஸ்னா காப்பரும் டின்னும் சேர்ந்தது வந்து பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் காசஸ் தி ரஸ்டிங் ஆஃப் அயான். ஸோ இதில் வந்து எது அப்படின்னா ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்சிஜன். ஸோ ஏவும் சியும் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 ஏ அண்ட் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இஸ் யூஸ்டு இன் பெட்ரோலியம் ஃபயர். ஸோ ஃபோம் டைப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கிம்மிங் டேங்க்னா ஆயில் அண்ட் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இதில் வந்து சிஎஃப்சி, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து நம்மளுக்கு தெரியும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு. நைட்ரஜன் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். பிளாக் லங் டிசீஸ் எங்கே வரும் அப்படின்னா கோல் மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பிளாக் லங் டிசீஸ் வரும். ப்ரௌன் கோல், அதாவது இந்த லிக்னைட் வந்து ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதாவது லோ கிரேட் கோல்னு சொல்லுவோம். லிக்னைட் அதோட பேர் வந்து லோ கிரேட் கோலாக எது இருக்கும் அப்படின்னா நம்ம லிக்னைட் தான் வந்து லோ கிரேட் கோலாக இருக்கும். அது வந்து ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீஃப் சோர்ஸ் ஆஃப் நாப்தலின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோல் தார் அதான் வந்து நாப்தலினோட சீஃப் சோர்ஸாக இருக்கும்.
ஒய் இஸ் வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் புட்டிங் அவுட் அ பெட்ரோல் ஃபயர். ஸோ பெட்ரோல் ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது எதனால் அதை ஊற்றக்கூடாது அப்படின்னா அது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்து எரியறதுக்காக இன்டியூஸ் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாட்டர் பீங் ஹெவி ஸ்லிப்ஸ் பிலோ பெட்ரோல் விச் தஸ் ரிமைன்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர் அண்ட் போன்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். மில்க் இஸ் அ எமுல்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் போன்ஸ் அண்ட் டீத்ஸ். ஸோ கால்சியம் பாஸ்பேட். ஸோ கால்சியம் பாஸ்பேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காப்பர் மில்லிகிராம் பர் லிட்டர், எத்தனை மில்லிகிராம் இருக்கணும் அப்படின்னா 1 மில்லிகிராம் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 1 மில்லிகிராம்னு சொல்லிட்டாங்க. இஃப் லைம் வாட்டர் இஸ் கெப்ட் இன் வாட்டர் இட் டர்ன்ஸ் மில்கி டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு அதோட எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணாங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். புக்ஸில் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த ஹெவி மெட்டல் பொல்யூஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் காஸ்டு பை பெயிண்ட்ஸ். பெயிண்ட்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 98th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து த இனர்ட் கேஸ் விச் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் நைட்ரஜன் இன் ஏர் யூஸ்டு பை த டீப் சீ டிரைவர்ஸ் இன் ப்ரீத்திங். ஸோ நைட்ரஜன் கேஸில் எதை மிக்ஸ் பண்ணுவோம், அங்கேயும் நம்ம அதை பார்த்தோம், ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட்ரஜன் கேஸோட எதை மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீலியமை தான் வந்து இங்கேயும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீலியம் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஒரு தடவை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, நைட்ரஜன் ஹீலியமா இல்லை ஆக்சிஜன் ஹீலியமான்னு ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஆஸ்பெட்டாஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப். ஸோ ஆஸ்பெட்டாஸ்ங்கிறது கால்சியமும் மெக்னீஷியமும் சேர்ந்து தான் வந்து ஆஸ்பெட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ப்ளஸ் மெக்னீஷியம். ஸோ நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், ஃபயர் ஃபைட்டிங் கிளாஸில் வந்து ஆஸ்பெட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து எதால் இருக்கும் அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியத்தால் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 100th கொஸ்டின் வந்து ஒய் இஸ் வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் புட்டிங் அவுட் அ பெட்ரோல் ஃபயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ரிப்பீட்டாக தான் ஆகுது. வாட்டர் பீயிங் ஹெவி ஸ்லிப்ஸ் பிலோ பெட்ரோல் விச் தஸ் ரிமைன் இன் கான்டாக்ட் வித் ஏர் அண்ட் பர்ன்ஸ். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு 4 வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நம்ம முடிச்சிடுவோம். இதை முடிச்சுட்டு நீங்கள் சிபிஎஸ்சி புக்கை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. லூசன் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் கவலைப்படையே தேவையில்லை. இதை தாண்டி கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம், ஆனால் அது யாராலையுமே எழுத முடியாது. மேக்ஸிமம் வந்து அந்த டாப் 1000 ரேங்க்ஸ்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு படிச்சிட்டாலே ஓரளவுக்கு போதும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓல்டு ஆர்ஆர்பியில் வந்து நடத்தின ஏஎல்பி எக்ஸாமு, அதே மாதிரி ஜேஇ எக்ஸாமு, குரூப் டி எக்ஸாம், ஆர்ஆர்பியில் ஆர்பிஎஃப்பில் வந்து எஸ்ஐ கான்ஸ்டபிள், இந்த 5 எக்ஸாம் லாஸ்ட்டாக வந்து நடத்தியிருக்காங்க. போன வருஷத்துலேருந்து நம்ம இந்த ஒரு 5 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சியில் உள்ள கொஸ்டின்ஸையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.